ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் தமிழ் புத்தகம் அதில் இருக்கிற 2வது இயல் பகுதியிலிருந்து நம்ம இன்றைக்கி லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோங்க. பாட்டு, உரைநடை, இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி, திருக்குறள் எல்லாத்திலிருந்தும் நம்ம கேள்வியை பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 80 கேள்வி இருக்குதுங்க. எல்லாமே லைன் பை லைன் எடுக்கப்பட்ட வினாக்கள். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பஸ்ட்டு இலக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு பஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காடு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, சொற்களை பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும். இதற்கான பதில், ஈன்று அப்படின்னா தந்து, கொம்பு என்றால் கிளை, கழித்திட என்றால் மகிழ்ந்திட, பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு. அடுத்து 2வது கேள்வி, அதிமதுரம் என்ற சொல்லின் பொருள் என்ன? அதிமதுரம் என்ற சொல்லின் பொருள் என்ன? இதுக்கான பதில், மிகுந்த சுவை. அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவைன்னு அர்த்தம். அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். அரவம் என்ற சொல்லின் பொருள் என்ன? அரவம் என்ற சொல்லின் பொருள் என்ன? இதுக்கான பதில், அரவம் என்றால் பாம்பு. அரவம் என்றால் பாம்பு. அடுத்து 4வது கேள்வி, கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் என்ற கிளிக்கன்னி வகை பாடல் இடம்பெற்ற நூல் எது? இது பார்த்தீங்கன்னா கிளிக்கன்னி வகை பாட்டுங்க. இந்த பாட்டு எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில், தேன்மலை அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்குங்க. இந்த பாட்டு எங்கே இருக்குது? தேன்மலை அப்படிங்கிற நூலில் இருக்குது. அடுத்து 5வது கேள்வி, கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்து இருக்கும் என்ற கிளிக்கன்னி வகை பாடல் எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளது? எந்த புக்கில் இருக்குது? தேன்மலை அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்குது. அதுக்குள்ளே எந்த தலைப்பில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில், இயற்கை எழில் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. இயற்கை எழில். அடுத்து 6வது கேள்வி, சரியான கூற்றுகளை கண்டறிக. கூற்று, கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்து இருக்கும் என்ற பாடல் கிளிக்கன்னி என்னும் பாவகையைச் சேர்ந்தது. காரணம் என்ன? கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண் கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கன்னி ஆகும். இதற்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி, ஆனால் காரணத்தில் தப்பு இருக்குது. என்ன தப்பு இருக்குன்னா, அதாவது இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி பாடுவதாக, பெண்ணை நோக்கி அப்படின்னு வந்திருக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அந்த பெண்ணே பாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் கிடையாது, அந்த பெண்ணை நோக்கி பாடுவதாகத்தான் கிளிக்கன்னி பாடல் பாடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து 7வது கேள்வி, உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான பதில், உவமை கவிஞர் சுரதாங்க. உவமை கவிஞர் சுரதா. அடுத்து 8வது கேள்வி, தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் இருக்குது. எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. சுரதாவின் இயற்பெயர் ராசமாணிக்கம். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பு ரத்தினம். தம் பெயரை சுப்பு ரத்தின தாசன் என மாற்றிக்கொண்டார். அதன் சுருக்கமே சுரதா என்பதாகும். இதில் பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட்டு, 3வது பாயிண்ட்டு, 4வது பாயிண்ட்லாம் சரி. ஆனால் முதல் பாயிண்டில் தப்பு இருக்குது. சுரதாவுடைய இயற்பெயர் ராசமாணிக்கம் கிடையாது, ராஜகோபாலன். ராசகோபாலன் என்பது சரி. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான் தவறு. அடுத்து 9வது கேள்வி, சுரதா எழுதிய நூல்களில் சரியானது எது? சுரதா எழுதிய நூல்களில் சரியானது கேட்டிருக்காங்க. அமுதும் தேனும் சரி, தேன்மலை சரி, துறைமுகம் சரி, மலரும் மாலையும் கிடையாது. இதை யார் எழுதியிருப்பாங்க? கவிமணி தேசிக விநாயகனார், அவர் தான் எழுதியிருப்பார். கவிமணி என்பது சரி. அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். இந்த இரும்பு பொருள் வேறுபாடு அறிக. இதுக்கான வேறுபாடை கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில், இந்த இரும்பு என்பது உலோகம், இந்த இரும்பு என்பது காடு. நல்ல கவனிங்க, இந்த இரும்பு அப்படின்னு வந்தால் அது காட்டை குறிக்கும். அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து 11வது கேள்வி, காட்டை குறிக்கும் சொற்களை கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில், கா அப்படின்னா காடு, கால் என்றாலும் காடு, கானகம் அப்படின்னாலும் காடு தான். இந்த கான்னா என்ன அர்த்தங்க? பார்க்கிறது, பார் என்று அர்த்தம். அப்போ இதுதான் தவறு.
அடுத்து 12வது கேள்வி, காட்டை குறிக்கும் சொற்கள் எவை? இங்கேயும் 4 சொல் கொடுத்துருக்காங்க. எது எது காட்டை குறிக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் அடவி அப்படின்னாலும் காடு, அரண் என்றாலும் காடு, ஆரணி அப்படின்னாலும் காடு. இந்த இரும்புன்னா என்னங்க? இப்போ தான் பார்த்தோம். இது உலோகத்தை குறிக்கும். ஸோ இது தப்பு. அடுத்து 13வது கேள்வி, காட்டை குறிக்கும் சொற்கள் எவை? இங்கேயும் 4 சொல் கொடுத்துருக்காங்க. எது எது காட்டை குறிக்கும்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் பொற்றை அப்படின்னாலும் காடு, பொழில் என்றாலும் காடு, அலுவம் என்றாலும் காடு. இந்த மொழி என்றால் திரு திருன்னு முழிக்கிறான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு வரும். அப்போ காட்டை குறிக்கும் சொல் அப்படின்னா இந்த மொழி அப்படின்னு வரணுங்க. இந்த மொழி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் காடு. அடுத்து 14வது கேள்வி, காட்டை குறிக்கும் சொற்கள் எவை? இங்கேயும் 4 சொல் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. இதற்கான பதில் தில்லம் அப்படின்னாலும் காடு, இயவு அப்படின்னாலும் காடு, பலவம் அப்படின்னாலும் காடு, வேரி அப்படின்னா காடு கிடையாதுங்க. வேரி அப்படின்னா தேனை குறிக்கும், தேன். அப்போ இது தவறு. அடுத்து 15வது கேள்வியை பாருங்கள். காட்டை குறிக்கும் சொற்கள் எவை? விடைய பார்க்கலாங்களா? முளரி அப்படின்னாலும் காடு, வல்லை என்றாலும் காடு, விடர் என்றாலும் காடு, என்குன்னா காடு கிடையாது. என்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வேறேங்க. என்கு அப்படின்னா கரடி என்று அர்த்தம். என்குன்னா கரடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் தவறாக வந்திருக்கு. அடுத்து 16வது கேள்வி, காட்டை குறிக்கும் சொற்கள் எவை? இங்கேயும் 4 சொல் இருக்குது. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். விடைய பார்க்கலாங்களா? வனம் அப்படின்னா காடு, வியல் அப்படின்னா காடு, முதை அப்படின்னா காடு, கும்பினா காடு கிடையாது. இதை 6ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. நாமளே வீடியோ போட்டிருக்கோம். கும்பினா என்னங்க? இதுக்கான விடை என்னங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணணும். கும்பினா என்ன, அதுக்கான அர்த்தத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்து 17வது கேள்வியை பாருங்கள். காட்டை குறிக்கும் சொற்கள் எவை? இங்கேயும் 4 சொல் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் மிலை அப்படின்னா காடு, சுரம் என்றால் காடு, பொதி என்றால் காடு, கமுகுன்னா காடு கிடையாதுங்க. கமுகுன்னா பாக்கு மரத்தை குறிக்கும். அடுத்து 18வது கேள்வியை பாருங்கள். காட்டை குறிக்கும் சொற்கள் எவை? இதோட இந்த டாபிக் முடியுதுங்க. இதுக்கான விடையை பார்க்கலாமா? அரில் அப்படின்னாலும் காடு, பதுக்கை அப்படின்னாலும் காடு, கணையம் அப்படின்னாலும் காடு, அரல் என்றாலும் காடு. அனைத்தும் சரிங்க. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். கணையம் அப்படின்னாலும் அது காட்டை குறிக்கும். அடுத்து 19வது கேள்வி, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்ற கிளிக்கெண்ணி பாடலை பாடியவர் யார்? இப்படி ஒரு பாட்டு இருக்குதுங்க. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த கிளிக்கெண்ணி வகை பாட்டை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் இப்படி ஒரு பாட்டை பாடியவர் பாரதியார். மகாகவி பாரதியார் தான் பாடியிருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த டாப்பிக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். 20வது கேள்வி, வாழை கன்றை டேஸ். இங்கே என்ன சொல் வரும் கேட்டிருக்காங்க. வாழை கன்றை ஈன்றது என்பதா சரி. வாழை கன்றை ஈன்றது. அடுத்து 21வது கேள்வி, காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? காடெல்லாம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம், காடு எல்லாம். அடுத்து 22வது கேள்வி, கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கிழங்கெடுக்கும் அப்படிங்கிறது சரி. கிழங்கெடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2வதாக ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டிலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். 23வது கேள்வி, சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவர் யார்? சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்ற தலைப்பில் நூலாக ஒருத்தர் மாற்றிருக்காரு. அவர் யார் அப்படின்னா ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன். அடுத்து 24வது கேள்வி, ராஜமார்த்தாண்டனின் பன்முகத் திறமைகளில் தவறானது எது? ராஜமார்த்தாண்டனுடைய பன்முகத் திறமையில் தவறானது எது? இதுக்கான பதில் அவர் கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர், மொழிபெயர்ப்பாளர் கிடையாது. ஸோ இதுதான் தவறு. அடுத்து 25வது கேள்வி, கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை நடத்தியவர் யார்? கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை நடத்தியவர் யார்? இதுக்கான பதில் ராஜமார்த்தாண்டன். நல்லா கவனிங்க. அவர் நடத்திய இதழ் பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவை. அதுவே ஒரு நூலாக தொகுத்தார் இல்லையா, அது கொங்குதேர் வாழ்க்கை.
அடுத்து 26வது கேள்வி, ராஜமார்த்தாண்டனின் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்ற நூல். ராஜமார்த்தாண்டன் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலுக்கு தமிழ் வளர்ச்சித்துறையுடைய பரிசு கிடச்சிருக்கு. அது எந்த நூல் அப்படின்னா ராஜமார்த்தாண்டன் கவிதைகள். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள். அடுத்து 27வது கேள்வி, கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பவனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள். இந்த பாடலை எழுதியவர் யார்? இப்படி ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டை யார் எழுதுனாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் கலாப்பிரியா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. கலாப்பிரியா. அடுத்து 28வது கேள்வி, துஷ்டி கேட்டல் சொல்லின் பொருள் என்ன? துஷ்டி கேட்டல் என்றால் என்ன? இதுக்கான பதில் துக்கம் விசாரித்தல். துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். 29வது கேள்வி, நாவல் பழத்திற்கு ஊமையாக கூறப்படுவது என்ன? நாவல் பழத்திற்கு ஊமையாக கூறப்படுவது கோழிக்குண்டை சொல்லியிருப்பாங்க. கோழிக்குண்டு. 30வது கேள்வி, சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை எவை? சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள். மண் ஒட்டிய பழங்கள். 31வது கேள்வி, பெயரறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பெயரறியா என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் கூட்டல் அறியா, பெயரறியா. அடுத்து 32வது கேள்வி, மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? மனமில்லை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனம் கூட்டல் இல்லை, மனமில்லை. 33வது கேள்வி, நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? நேற்று கூட்டல் இரவு, இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா நேற்றிரவு அப்படின்னு வரும். இதுதான் ஆன்சர். அடுத்து நான் பார்க்க போகிறது உரைநடை. விலங்குகள் உலகம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு உரைநடையை கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம கேள்விகளை பார்க்கலாம். 34வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, காடு காட்டு விலங்குகள் பற்றி அறியும் ஆர்வம் மனிதர்களிடம் மரபு தொடர்ச்சியாக இன்றும் தொடர்கிறது. காரணம் என்ன? மனிதனின் முதல் இருப்பிடம் காடு தான். இதற்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிங்க. மனிதன் முதல்ல வாழ்ந்த இடம் காடு. எனவே தான் காடை பற்றியும் காட்டு விலங்குகளை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இன்றைக்கும் மனுஷங்கிட்ட இருக்குது. அடுத்து 35வது கேள்வி, தமிழ்நாட்டில் வேளாண் பல்கலைக்கழகம் உள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் வேளாண் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது? இதுக்கான பதில் கோவையில் இருக்குதுங்க. கோயம்புத்தூரில் இருக்குது. அடுத்து 36வது கேள்வி, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? இதுக்கான பதில் மேட்டுப்பாளையத்தில் இருக்குதுங்க. மேட்டுப்பாளையம். அடுத்து 37வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, முண்டந்துறை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டின் 3வது பெரிய காப்பகமாகும். காரணம் என்ன? 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா காரணம் சரி. இதனுடைய பரப்பளவு 895 சதுர கிலோமீட்டர் தான். ஆனால் கூற்றில் தப்பு இருக்குது. முண்டந்துறை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டுடைய 2வது பெரிய காப்பகம். 2வது காப்பகம். இப்போ பார்த்தீங்கன்னா காரணம் மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து 38வது கேள்வி, சரியான கூற்றுகளை கண்டறிக. யானைக்கு கண் பார்வை குறைவு. யானைக்கு கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதி. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் இரண்டுமே சரிங்க. கண் பார்வை குறைவாக இருக்கும், ஆனால் கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து 39வது கேள்வி, காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என அழைக்கப்படும் விலங்கு எது? காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என அழைக்கப்படும் விலங்கு எது? இதுக்கான பதில் புலிங்க. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடுனா அது புலி தான். அடுத்து 40வது கேள்வி, பண்புள்ள விலங்கு என அழைக்கப்படும் விலங்கு எது? பண்புள்ள விலங்கு என்று அழைக்கப்படும் விலங்கு புலிதாங்க. பண்புள்ள விலங்கு புலி. அடுத்து 41வது கேள்வி, இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் உள்ள எந்த சரணாலயத்தில் மட்டும் ஆசிய சிங்கங்கள் வாழ்கின்றன? ஆசிய சிங்கம் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. எங்கே இருக்குது? குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயம் இருக்குது. அங்கே தான் இருக்குது. கிர் என்பது சரி. அடுத்து 42வது கேள்வி, சரியான கூற்றுகளை கண்டறிக. இந்தியாவில் புள்ளிமான், சருகுமான், மிலாமான், வெளிமான் என பல வகையான மான்கள் உள்ளன. எல்லா வகை மான்களிலும் நம் நாட்டு புள்ளிமான்களே அழகில் சிறந்தவை என்பர். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிங்க. பல வகையான மான் இருக்குது, ஆனால் அதிலெல்லாம் சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா புள்ளிமான் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த உரைநடைக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். 43வது கேள்வி, ஆசிய யானைகளில்
ஆண் யானை பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது? ஆசிய யானைகளில் ஆண் யானை பெண் யானை இரண்டையும் வேறுபடுத்துவது அதனுடைய தந்தங்க, தந்தம். 44வது கேள்வி, தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது? தமிழகத்தில் புலிகள் காப்பகம் முண்டந்துறையில் அமைந்துள்ளது, முண்டந்துறை. அடுத்து 45வது கேள்வி, காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? காட்டாறு, இதை பிரித்து எழுதுனீங்கன்னா காடு கூட்டல் ஆறு அப்படின்னு வரும். 46வது கேள்வி, அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? அனைத்துண்ணி, இதை பிரித்து எழுதுனீங்கன்னா அனைத்து கூட்டல் உண்ணின்னு வரும், அனைத்து கூட்டல் உண்ணி. அடுத்து 47வது கேள்வி, நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? நேரம் கூட்டல் ஆகின்னா சேர்த்துனீங்கன்னா நேரமாகின்னு வரும், இது ஆன்சர். அடுத்து 48வது கேள்வி, வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? வேட்டை கூட்டல் ஆடியன்னா வேட்டையாடிய என்று வரும், வேட்டையாடிய. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விரிவானம் பகுதியில் இந்திய வனமகன் பற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். 49வது கேள்வி, இந்திய வனமகன் என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கான பதில் ஜாதவ் பயங்க், ஜாதவ் பயங்க். 50வது கேள்வி, ஜாதவ் பயங்க் என்பவரிடம் தொடர்புடைய ஆறு எது? இவரோட சம்பந்தப்பட்ட ஆறு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பிரம்மபுத்திரா ஆறு, பிரம்மபுத்திரா ஆறு. அடுத்து 51வது கேள்வி, சரியான கூற்றுகளை கண்டறிக. 4 பாயிண்ட் இருக்குது, எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அசாம் மாநிலத்தின் ஜோர்விராட் மாவட்டத்தை சார்ந்தவர் ஜாதவ் பயங்க். பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 20 ஆண்டுகள் கடின உழைப்பால் ஒரு பெரிய காட்டை உருவாக்கியவர். யானைகளின் வருகையை தம் உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுகிறார். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. அசாமில் ஜோர்விராட்டுங்கிற மாவட்டம் இருக்குது, அந்த மாவட்டத்தை சார்ந்தவர் தான் ஜாதவ் பயங்க். 2வது பாயிண்டில் தப்பு இருக்குது. பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் ஒரு பெரிய காட்டை உருவாக்கியிருக்காரு, அதுக்காக 30 வருஷம் பாடுபட்டிருக்காரு. இங்கே 20 வருஷம் கொடுத்துருக்காங்க, ஸோ தப்பு. 3வது பாயிண்ட் சரி. யானைகளுடைய வருகையை உழைப்புக்கு கிடைத்த பரிசாக கருதியிருக்காரு. 4வது பாயிண்ட் சரி, இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட் மட்டும் தவறு. அடுத்து 52வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, ஜாதவ் பயங்க் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கினார். காரணம் என்ன? 1979இல் பிரம்மபுத்திராவில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா 2மே சரிங்க. பிரம்மபுத்திராவில் பெரிய வெள்ளம் வந்திருக்கும், பல உயிரினங்கள் அடிச்சிட்டு வரப்பட்டிருக்கும், அதை பார்த்து மனசு நொந்து போய் தான் இவர் ஒரு காட்டை உருவாக்கியிருப்பார். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் 2மே சரிதாங்க, 2ம் சரி. அடுத்து 53வது கேள்வி, ஜாதவ் பயங்கிற்கு எந்த பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் என்பவர் உதவினார்? ஜாதவ் பயங்க் இவர் ஒரு பெரிய காட்டை உருவாக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அப்போ அவருக்கு ஹெல்ப் பண்ணவர் அசாம் பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத். அசாம் பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. 54வது கேள்வி, ஜாதவ் பயங்கிற்கு இந்திய வனமகன் என்ற பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு? எப்போ இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் 2012 தான் கொடுத்தாங்க, 2012. அடுத்து 55வது கேள்வி, ஜாதவ் பயங்கிற்கு இந்திய வனமகன் என்ற பட்டத்தை வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ஒரு பல்கலைக்கழகம் தான் கொடுத்துருக்குங்க. இதுக்கான பதில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், இதுதான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது தெரியுங்களா? தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே படிச்சிருப்பீங்க, கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது? அடுத்து 56வது கேள்வி, ஜாதவ் பயங்கிற்கு பத்மஸ்ரீ என்ற பட்டத்தை இந்திய அரசு வழங்கிய ஆண்டு எது? பத்மஸ்ரீ அப்படிங்கிற பட்டத்தை இந்திய கவர்மெண்ட் கொடுத்தாங்க. எப்போ கொடுத்தாங்க? 2015 என்பது சரி, 2015 கொடுத்தாங்க. அடுத்து 57வது கேள்வி, ஜாதவ் பயங்கிற்கு மதிப்புறு முனைவர் என்ற பட்டத்தை வழங்கிய பல்கலைக்கழகம் எது? மதிப்புறு முனைவர் பட்டமும் கொடுத்துருக்காங்க. எந்த பல்கலைக்கழகம்னா கவுகாத்தி பல்கலைக்கழகம், கவுகாத்தி பல்கலைக்கழகம். அடுத்து 58வது கேள்வி, ஜாதவ் பயங்க் உருவாக்கிய காட்டை பற்றிய செய்தி முதலில் வெளிவந்த இதழ் எது? இவர் உருவாக்கின காட்டை பற்றி ஃபஸ்ட்டு எந்த நியூஸ் பேப்பரில் போட்டாங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த நியூஸ் பேப்பரில் தான் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜிட்டு கலிட்டா என்ற ஒரு சமூக ஆர்வலர் இவருடைய காட்டை போய் பார்த்துருப்பார். நல்லா கவனிங்க, ஜிட்டு கலிட்டா. அடுத்து 59வது கேள்வி, எது தங்கியிருக்கும் காடு தான் வளமான காடு எனப்படும்?
எது தங்கியிருக்கும் காடு வளமான காடு எனப்படும். இதுக்கான பதில் யானை. யானை தங்கிய காடு தான் வளமான காடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். 4 வகை குறுக்கங்களை கொடுத்துருக்காங்க. கேள்விகளை பார்க்கலாம். 60வது கேள்வி, சரியான கூற்றுகளை கண்டறிக. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்பொழுது ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்புங்க. ஐகாரம்னா ஐ என்ற எழுத்து. ஐ என்ற எழுத்து சொல்லுக்கு முதல்ல வந்தால் ஒன்றை மாத்திரையாக வரும். நல்ல கவனிங்க, ஒன்றை மாத்திரையாக வரும். அதுவே ஐ என்ற எழுத்து சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வந்தால் ஒரு மாத்திரை அளவுக்கு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து 61வது கேள்வி, சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் எது? சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வராது, முதல்ல மட்டும்தான் வரும். அது எந்த குறுக்கம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கம். அடுத்து 62வது கேள்வி, மகர மெய்யெழுத்தை அடுத்து எந்த எழுத்து வந்தால் மகர குறுக்கம் உண்டாகும்? மகர எழுத்து வருதுங்க, இம் அப்படிங்கிற எழுத்து வருது. அந்த எழுத்துக்கு அடுத்து எந்த எழுத்து வந்தால் மகர குறுக்கம் ஏற்படும்? இதுக்கான பதில் வகர எழுத்து, வா என்ற எழுத்து வந்தால் மகர குறுக்கம் உருவாகும். அதாவது ஃபஸ்ட்டு மாவில் முடியணும், வர எழுத்து வாவில் ஆரம்பிக்கணும். இப்படி வந்தால் அங்கே மகர குறுக்கம் ஏற்படும். அடுத்து 63வது கேள்வி, பொறுத்துக. இதுக்கான பதில் சமயம் என்பது ஐகார குறுக்கம். அதாவது மை வந்திருக்கா, மைனா ஐ வந்திருக்கு. வவ்வால் என்பது ஔகார குறுக்கம். வளம் வந்தான் பாருங்கள், மாவுக்கு அடுத்து வா வந்திருக்கா, இது மகர குறுக்கம். முக்டீதி என்பது ஆயுத குறுக்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 64வது கேள்வி, வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு என்ன? வேட்கை, இதில் ஐ எங்கே வருதுங்க? ஐ என்பது கடைசியில் வருது. கடைசியில் வந்தால் ஒரு மாத்திரைங்க. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து 65வது கேள்வி, மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது? மகர குறுக்கம் எங்கே வரலன்னு கேட்டிருக்காங்க. போன் இங்கே வந்திருக்கு, மருண் இங்கே வந்திருக்கு. இம்முக்கு அடுத்து வா வந்தால் அது மகர குறுக்கம் வந்திருக்கு. இம்முக்கு அடுத்து கீ வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து தவறாக வந்திருக்கு. இதுதான் வந்து மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். அடுத்து 66வது கேள்வி, சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறுவது எது? சொல்லுக்கு முதல்ல மட்டும் வரும் அப்படின்னா அது ஔகார குறுக்கம் தாங்க, ஔகார குறுக்கம். அடுத்து 67வது கேள்வி, எதிர் சொற்களை பொறுத்துக. மகளிர், இதற்கான எதிர்ச்சொல் வந்து ஆடவர், அதாவது ஆண்கள். பெண், இதுக்கான எதிர்ச்சொல் ஆண். சிறுவன், எதிர்ச்சொல் வந்து சிறுமி. தோழி, எதிர்ச்சொல் வந்து தோழன். அடுத்து 68வது கேள்வி, கலைச்சொற்களை பொறுத்துக. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குதுங்க. ஐலண்ட் என்றால் தீவு. நேச்சுரல் ரிசோர்ச் அப்படின்னா இயற்கை வளம். வைல்டு அனிமல்ஸ்னால் வனவிலங்குகள். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னால் வன பாதுகாவலர். அடுத்து 69வது கேள்வி, கலைச்சொற்களை பொறுத்துக. இதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குதுங்க. பிரபல்னா உவமை, ஜங்கிள்னா காடு, ஃபாரஸ்ட்ரினா வனவியல், பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலம். அடுத்து நான் பார்க்க போகிறது திருக்குறள் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து கேள்விகளை பார்க்கலாம். 70வது கேள்வி, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று பாடியவர் யார்? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று பாடியவர் ஔவையார் தான் பாடியிருக்காங்க, ஔவையார். அடுத்து 71வது கேள்வி, திருவள்ளுவர் கூற்றுப்படி உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் யார்? திருவள்ளுவர் கூற்றுப்படி உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் யார்? குமார் அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. இதுக்கான பதில் உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவர். உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவர் தான் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர். அடுத்து 72வது கேள்வியை பாருங்கள், சரியான கூற்றுகளை கண்டறிக. 4 பாயிண்ட் இருக்குது, எது சரின்னு கேட்குறாங்க. தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகிற முதல் நூல் திருக்குறள். அறம், பொருள், இன்பம் என்று 3 பகுப்பு கொண்டது. திருவள்ளுவர் முதற்பாவலர், பொய்யில் புலவர், சின்னா போதார் என போற்றப்படுகிறார். திருக்குறளுக்கு முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி போன்ற பெயர்களும் உண்டு. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் நூல்களில் திரு என்ற அடைமொழியோடு வருகிற முதல் நூல் திருக்குறள். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. அடுத்து 73வது கேள்வி, சரியாக பொருந்தியுள்ளது எது?
திருக்குறளில் இருக்கிற தகவல்களை கொடுத்துருக்காங்க. எது கரெக்டாக பொருந்தி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் திருக்குறளில் 1330 குறள்கள் உள்ளன. இது வந்து சரிங்க. அடுத்து அறத்துப்பாலில் 70 இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. அறத்துப்பாலில் எவ்வளோ வரணுங்க? அறத்துப்பாலில் 38 அதிகாரம் இருக்குது. பொருட்பாலில் 25ன்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் தப்பு. பொருட்பாலில் வந்து 70 இருக்குதுங்க. இன்பத்துப்பாலில் 38ன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. இன்பத்திப்பாலில் 25 இருக்குதுங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியாக பொருந்தியுள்ளது இதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இதுதான் சரியாக பொருந்தியிருக்கு. அடுத்து புத்தக வினா விடைகளை பார்க்கலாம். இதோட வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி 6ஆம் வகுப்புக்கு முழுமையாக வீடியோ போட்டிருக்கோம். 7ஆம் வகுப்பு முதல் இயலுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதன் வழியாக எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. 74வது கேள்வியை பாருங்கள். வாய்மை எனப்படுவது என்ன? இதுக்கான பதில் வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். தீங்கு தராத சொற்களை பேசுதல். 75வது கேள்வி. யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? இதுக்கான பதில் பொறாமை உள்ளவன் செல்வம். பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். அடுத்து 76வது கேள்வி. பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பொருட்செல்வம் இதை பிரித்து எழுதினீங்கன்னா பொருள் கூட்டல் செல்வம்னு வரும். பொருள் கூட்டல் செல்வம். அடுத்து 77வது கேள்வி. யாதெனின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? யாதெனின் இதை பிரிச்சிங்கன்னா யாது கூட்டல் எனின் என்று வரும். யாது கூட்டல் எனின். 78வது கேள்வி. தன்னெஞ்சு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? தன்னெஞ்சு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இந்த தன்னெஞ்சு அப்படின்னு வருங்க. இதை போட்டுறாதீங்க, தப்பு. இதுதான் சரி. அடுத்து 79வது கேள்வி, கடைசி கேள்விங்க. தீது கூட்டல் உண்டோ என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? தீது கூட்டல் உண்டோ இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா தீதுண்டோ என்று வரும். இது ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 79 கேள்வியை பார்த்துருக்கோம். நீங்கள் படிச்சுட்டு இந்த வீடியோவை டெஸ்ட் போட்டு பாருங்கள். 79க்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சதுங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதன் மூலமாக மற்ற வீடியோக்களையும் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. எண்டு ஸ்க்ரீன்லேயும் அடுத்த வீடியோக்கள் லிங்க் வரும். கிளிக் பண்ணி அதையும் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.